இப்ப என்னண்டா எங்கட சமூகத்துல இந்த ரெண்டாம் திருமணம் என்று வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்றதுக்கான மனப்பாங்கு சரி. குர்ஆன் சுன்னா பேசாத இஸ்லாமியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது ஓகே. குர்ஆன் சுன்னா தான் எங்கட மூச்சு, குர்ஆன் சுன்னா படிதான் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று பேசுகிறவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இல்லாம இன்னைக்கு உலகத்துல இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கான பல விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அதுல ஒவ்வொன்றா நாங்க பார்ப்போம். என்னன்னா பலரும் இதை வெறுக்கிறாங்க. அதுல என்னன்னு சொன்னா சில பேர் எப்படி சொல்லுவாங்க, எங்களுக்கு விருப்பம், அல்லாஹ் சொன்னதை எங்களுக்கு எப்படி மறுக்க முடியும், நாங்க விருப்பம், எங்களுக்கு அதுக்கான விருப்பம்னா தாராளமா முடியுங்கன்னு சில மனைவிமார்கள் சொல்லுவார்கள், குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா முடிக்காம இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்படி என்ன அர்த்தம்? வெளிப்படையாக அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுக்க கூடாது என்றதுக்காக வேண்டி சொல்றோம். ஆனா அதை நீ செய்யக்கூடாது. பக்கத்து வீட்டில் உள்ளவர் செய்யட்டும், உங்களோட தம்பி செய்யட்டும், நானே செய்யட்டும், ரோட்ல போறவன் செய்யட்டும், ஆனா நீங்க செய்யக்கூடாது என்றது வேலையை மொத்தமா பாக்குறத பார்க்கலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க விபச்சாரம் செஞ்சாலும் பரவாயில்லை, இன்னொரு கல்யாணம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தௌஹீதன்னு நாங்க முடிப்போம், குர்ஆன் சுன்னா பேசுறவங்க நாங்க நினைப்போம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது எங்களுக்கு ஒரு இழிவுன்னு நினைக்கிறாங்க. விபச்சாரம் செஞ்சா களவுல யாருக்குமே தெரியாம அது இழிவு கிடையாது. எது இழிவு? அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்தை செய்கின்ற போது, அந்த ஹலாலை செய்கின்ற போது அது ஒரு இழிவாக கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு சமூகத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏன்னா மாற்று மதத்தினுடைய கலாச்சாரங்கள் எங்களுக்குள்ள வந்ததனால. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இஸ்லாத்துல எவ்வளவோ இருக்குது. இப்ப ரெண்டாவது திருமணத்தை முடிக்கிறதையா இவங்க இஸ்லாத்துல மெயினா வச்சு பேசுறாங்க. இதா தேவை உங்களுக்கு, எவ்வளவு இருக்கு அதை செஞ்சுட்டு போங்களேன். நீங்க குர்ஆனை பிரட்டி பாருங்க. சொர்க்கத்தை நரகத்தை அல்லாஹ் சொல்லும் போது, சொர்க்கத்தை சொல்லும் போது அல்லாஹ் முழுக்க எதை அடிப்படையாக வச்சு சொல்லுவான், பேசுவான்? சொர்க்கத்தை தொழுகை அடிப்படையாக வச்சா பேசுறான், நோன்பு அடிப்படையாக வச்சா அல்லாஹ் பேசுறான். சொர்க்கத்தை அல்லாஹ் எதை அடிப்படையாக வச்சு பேசுறான்? இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள எந்த குடும்ப வாழ்க்கை இருக்குதோ அந்த குடும்ப வாழ்க்கைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் பேசுறானா இல்லையா? இன்னைக்கு உலகத்துல திருமணமானவர்களுடைய மன நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாமே எதுல இருக்குதுன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் என்றது ஒட்டுமொத்த உலக மருத்துவமும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அப்ப இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இஸ்லாம். அதனாலதான் இஸ்லாம் என்ன திருமணத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அன்-நிக்காஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் எனது வழிமுறைகள்ல உள்ள ஒன்று, அதை யாரு புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்ப என்னன்னு சொன்னா இஸ்லாத்துல எவ்வளவு இருக்கு, இதை செய்யணுமா? ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்குது, அவர் முடிக்கணும்னு நினைக்கிறாரு, முடிக்கட்டும். முடிக்காதவங்களை போட்டு வலியுறுத்த தேவையில்லை. முடிக்கிறதுனால பல நன்மைகள் இருக்குது சமூகத்துல. சமூக ரீதியாக பாத்தீங்கன்னா பல நன்மைகள் இருக்குது. அதை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா என்னன்னா தேவையில்லாத விமர்சனங்கள் இன்னொன்று வைப்பாங்க. என்னன்னா அப்படி முடிக்கிற மாதிரி வந்தா ஒன்னாவது வைஃப பாவம் என்று சொல்லுவாங்க. விபச்சாரம் செஞ்சா பாவம் இல்லையா? இன்னொரு பெண்ணோட கள்ளத்தனமாக செட் பண்ணா பாவம் இல்லையா? ரோட்ல போற பெண் ஒரு ரசிச்சா பாவம் இல்லையா? ரோட்ல போற பெண் ஒருத்தன் ரசிக்கிறான், பாவம் இல்லையா? மனைவி விட்டு இன்னொருத்தனை விரும்புறான், பாவம் இல்லையா? என்ன நினைக்கிறாங்கன்னு, எப்ப பாவம் என்றா அண்ணன் செலவுக்கு காசு கொடுக்காம நடுத்துறையில கொண்டு வந்து உட்கார வச்சு பிள்ளைங்களை பார்க்காம கவனிக்காம விட்டு அப்ப பாவம் தான். அப்படி இல்லாம ஒருத்தர் சொல்றாரு, நான் பாப்போம், அதுக்கான சக்தி அதுக்கான எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் பாப்பேன்டா. பாவம் என்ன பாவம் என்று கேட்கிறேன். அல்லாஹ் சொன்ன ஹலாலான முறையை பாவத்துல போகாம ஒருத்தர் செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்ப நீங்க எதை விமர்சனம் செய்றீங்க? அல்லாஹ்வுடைய ஹலாலான அந்த சட்டத்தை விமர்சனம் செய்றீங்க, குர்ஆனுடைய வசனத்தை விமர்சனம் செய்றீங்க, அப்படித்தானே? இது பாவம் புண்ணியம் என்னன்னா, எப்ப பாவம் என்ன, அவங்கள கைவிட்டாங்கன்னா செலவுகளுக்கு காசு கொடுக்காம அல்லது அவங்களுக்கு அவங்கள கவனிக்காம விட்டா பாவம், அல்லது அவங்களே ஒதுங்கி போறாங்க. நீங்க ரெண்டாவது முடிச்சா எனக்கு உங்களால வாழ முடியாது, பிரச்சனையே இல்லாத அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய முடிவுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. உங்களுக்கு ஹுலா கொடுத்து நீங்க தாராளமா பிரிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதை கொண்டு வந்து பாத்தீங்களா, இவர் விட்டார், இவர் பார்க்கல, அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை வைக்கிறது இருக்குது இல்ல. எங்கட வேலை அது இல்ல. அவருக்கு முடியும், அவர் முடிச்சாரு, அவர் வாழ்றாரு, அவரோட வைஃப் அவரோட வாழ விருப்பம் இல்ல, ஒதுங்கி போறாங்களா, அல்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏதாச்சும் விவாகரத்து வருது, அவங்க பார்த்து கொள்ளட்டும், அப்படித்தானே? அப்ப என்னன்னு சொன்னா பாவம் என்று ஒன்று கிடையாது. அடுத்து என்னன்னு சொன்னா, இதுல இன்னொரு விஷயத்தை நாங்க கவனிக்கணும். ஒரு அழகான செய்தி, இது எல்லாத்துக்கும் பதிலாக அமையும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்ப அந்த அவங்க மனைவி என்ன செய்றாங்கன்னா விவாகரத்து செஞ்சிடறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்திலையும் ஒரு விருப்பம் இருக்குது, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்களோ, எங்களை விமர்சனம் செய்வாங்களா, வளர்ப்பு மகனுடைய பெண்ணை திருமணம் முடிச்சேன்னு சொல்லி. திருமண விஷயத்துல பல விமர்சனங்கள் வருமே, இது எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இது 2ஆம் திருமணம் விஷயத்துல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களோ, அல்ல முடிக்கணும்னு ஆசை இருந்து பயத்தோட மக்களுக்கு பயத்தோட விபச்சாரத்துல ஈடுபட்டு கொண்டு இந்த உலகத்துல வாழ்றாங்களோ, இது அத்தனை பேருக்கும் பதிலாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கின்றான். ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வதுக்ஃபி ஃபீ நஃப்ஸிகும் அல்லாஹு முப்திஹி வதக்ஷன் நாஸ். உங்களோட அல்லாஹ் வெளிப்படுத்தணும்னு நினைச்சது நீங்க மறைச்சீங்க. காரணம் என்னன்னா மக்களுக்கு நீங்க பயந்து வதக்ஷன் நாஸ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுவதற்கு அல்லாஹ் மிக தகுதியானவன் உங்களுக்கு தெரியாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. யாருக்கு பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு தான். இந்த உலகத்துல குடும்பத்துல 1000 பேசுவாங்க, பழகினவங்க 1000 பேசுவாங்க, சுத்து வட்டாரத்தில் உள்ளவங்க 1000 பேசுவாங்க, வாட்ஸ்அப் குரூப்புகள்ல பேசுவாங்க, பேஸ்புக்ல பேசுவாங்க. நான் இந்த உலகத்துல பயந்து அடிபணிந்து நடக்கிறதுக்கு தகுதியான ஒரே ஆள் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்துல என்ன சுத்திக்கிற எவனுமே கிடையாது. ஏன்னா மறுமையில என் குறித்த கேள்விகள் அல்லாஹ் என்னிடத்துல கேட்பான், நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுக்கு நான் பதில் சொல்ல நியாயமானவனாக இந்த உலகத்துல நடந்தா போதும், அவ்வளவுதான். அதான் சொன்னேன்ல, அல்லாஹ் சொல்கின்றான், அஹதத்துஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்மி. ஆணவம் என்ற அந்த இஸ்ஸத் கண்ணியம் பாவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கலாம், அந்த ஆணவ கண்ணியம் பாவத்துல போயாங்க, பாவத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லுது, நீ அல்லாஹ்வுக்கு பயப்படுறியா, மறுமைக்கு பயப்படுறியா, மர்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியா, உனக்கு ஒரு தேவை இருக்குதா, அல்ல தேவையே இல்லாட்டியும் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறியா, அதுக்கான வசதி உன்கிட்ட இருக்குதா, தாராளமா கல்யாணம் முடியும்னு இஸ்லாம் சொல்லுது. அனுமதி தானே இஸ்லாம் கொடுக்குது, கட்டாயப்படுத்தலையே. அந்த அனுமதியை ஒருத்தர் கை கெடுக்கிறார் இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படையில. அதை எடுக்கின்ற போது அதை நாங்க ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா? எதிர்க்கிறது யாரை எதிர்க்கிறது? அல்லாஹ்வையும் தூதரையும் அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் குர்ஆன் வசனத்தையும். ஒரு நாளும் இதுதான் எனக்கு வேணும், இதை தான் நான் செய்வேன், இது எனக்கு ஒத்து வராது ஏன்னா அல்லாஹ் கேட்கிறான், குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ தீனக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்வுக்கு கற்றுத்தர வர்றீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போங்க, நீங்க கட்டாயம் செய்யணும் இல்ல. விமர்சனம் செய்யாதீங்க. யார விமர்சனம் செய்றீங்கன்னா அதை செய்யறவங்க இல்ல, அந்த சட்டத்தை ஆகுமாக்கியவன, அந்த சட்டத்தை ஹலால் ஆக்கியவன, அந்த சட்டத்தை எங்களுக்கு தந்தவன, அந்த சட்டம் பேசுகிற அந்த குர்ஆன் வசனத்தை. சில நேரங்கள் அல்லாஹ் எங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இறை நிராகரிப்புக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கூட அதுல அமைய வாய்ப்பு இருக்குது. எனவே ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அதாவது வாழ்வையும் மரணத்தையும் நாங்கள் உங்களுக்கு படைத்தோம், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள யாரு நல்ல அமல்கள் செய்கின்ற என்று பார்ப்பதற்காக வேண்டி. எங்களுடைய வேலை இந்த உலகத்துல மறுமைக்காக வேண்டி வாழ்றது, மறுமையில சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி வாழ்றது. எனவே அந்த வேலையை நானும் நீங்களும் பார்ப்போம், அதுல அந்த லட்சியத்திலே எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் கழிப்போம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன எந்த சட்டமாக இருந்தாலும் அது சிறுசோ பெருசோ அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு முழு பங்களிப்பையும் ஆதரவையும் வழங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.